என்னால பார்க்க முடியுது. நான் நல்லா இருக்கேன். முழு கவனம் செலுத்தி நான் தடுக்க முடியும். நான் அடி வாங்கலைன்னா அவன் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. முடியும். இந்த பையன் பிரமாதமா சண்டை போடுறான். இவரே அடிக்கிறேன்னா பாத்துக்கோ. ஏன் பிரமாதமா சண்டை போடுறான். இது ஒரு நல்ல சண்டையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடச்ச, என்னால வெட்ட முடியல. அடியில் அவன் இரும்பு கவசம் போட்டிருக்கான். இந்த பையன் கொஞ்சம் ஆபத்தானவன் தான். அப்போ என் கோடாலிய பார்த்து பயம் இல்ல? உனக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. தோர்ஸோட ரத்தம்னா சும்மாவா? மரியாதையா சொல்லு, எங்க அப்பாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உங்க அப்பா சொல்லலையா உன்கிட்ட? இருந்தாலும் அவன் ரொம்ப மோசம்தான். அவர் யாரில் வம்சம்? ஒரு புனிதமான வம்சத்தை சேர்ந்தவர். யாரில் குடும்பத்தை சேர்ந்தவ ஹெல்கா. அவனுடைய வாழ் திறமையால தான் பதவி உயர்வு கிடைச்சது. என்ன உனக்கு இன்னும் தெரியணுமா? சொல்லுப்பா. உனக்கு இன்னும் தகவல் வேணும்னா இந்த சண்டைய நீ இன்னும் சுவாரஸ்யமாக்கணும். என்ன தோர்ஃபேன்? என்னால இதை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்க முடியும். ஆனா அதுக்கப்புறமா உன்னை பேச வைக்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ? சின்ன பையனா இருந்துகிட்டு நீ இவ்வளவு பேசுறியா? ஏதோ தலைவர் அடிக்க போறாடா. பொடி பையனே. இதுல என்ன வேடிக்கை? தோர்ஃபின் நான் ஒரு மாவீரனா பாக்குறேன். சிரிக்காதீங்க.